ரகசிய வருகைக்கு முன் கடைபிடிக்க வேண்டிய 7 காரியங்கள். முதலாவதாக, நம்முடைய சிந்தையில் பரிசுத்தத்தை கடைபிடிக்க வேண்டும். இது ஒரு அத்தியாவசியமான தனிப்பட்ட ஒழுங்காகும். ஏனெனில் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது என்று வேதம் கூறுகிறது. எபிரேயர் 12:14. இரண்டாவதாக, இயேசு கிறிஸ்து தம்முடைய மனவாட்டியை சேர்த்து கொள்ள மீண்டும் வரும்போது நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு அவரிடம் மன்னிப்பு கேட்க முழுமையாக மனம் திரும்ப வேண்டும். மூன்றாவதாக, நம்முடைய வாழ்க்கையை பற்றிய தேவனுடைய சித்தத்தை அறிந்து நிறைவேற்ற உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நான்காவதாக, தேசத்தில் உபத்திரவத்தின் தீவிரம் அதிகரிக்கும் போது இயேசு கிறிஸ்துவை உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். ஐந்தாவதாக, நம்முடைய ஆத்துமா தினமும் பசியால் சாகாதபடி ஆத்துமாவுக்கு தேவையான தேவனுடைய வார்த்தையை உட்கொள்ள வேண்டும். ஆறாவதாக, உங்கள் மூலமாக தேவனுடைய ஒளி உலகத்திற்கு தெரியும்படி இன்னும் பிரகாசமாய் ஒளி வீச வேண்டும். இறுதியாக, ஏசாயா 56:10 சொல்லியிருக்கிறபடி நாம் இயேசு கிறிஸ்துவின் வருகையை அறிந்தும் குலைக்க மாட்டாத ஊமையான நாய்களைப் போல இருக்க வேண்டாம். ஆமென்.